Hello everyone, welcome back to our channel. It's me Priyanka and I hope you all are doing great. So guys, today I'm going to react on another scene from the movie Ryan. And as you all know that कि इस मूवी के ऊपर रिएक्शन मैं शुरू कर चुकी हूँ and each and every scene is really amazing guys. And जो previous वीडियो था it was the interval scene and उसमें जो fight scene देखने को मिलेगा it was mass guys. and जिस तरह से धनुष सर जंप करके आते हैं, the slow motion, each and every clips is superb guys. I just loved it. So let's see अभी आगे कहानी में क्या कुछ होता है. and सभी अब सोच रहे हैं कि दुराई को कौन मारा बिकॉज उससे कोई पावरफुल नहीं था, बट किसी को पता नहीं है कि रायन इज वेरी पावरफुल. लेट्स चेक आउट द नेक्स्ट सीन. बिफोर दैट अगर आप लोग चैनल नए हैं देन जस्ट सब्सक्राइब कर लो. डू सब्सक्राइब एंड कीप सपोर्टिंग मी एंड ऑल्सो डोंट फॉरगेट टू क्लिक ऑन दैट बेल आइकन टू गेट नोटिफिकेशन ऑफ माय अपकमिंग वीडियोस. सो लेट्स गेट स्टार्टेड द वीडियो. व्हाट अ बीजीएम गाइस. एक मतलब डिफरेंट काइंड ऑफ मतलब पूरा इनोसेंट होकर निकल रहे हैं. लाइक वो दोनों कुछ ये तीनों कुछ किए ही नहीं है. ராயா ஏரியால பெரிய சீன் ஆயிடுச்சுப்பா. துரனை யாரோ போட்டாங்க, மொத்தமா முச்சு விட்டானுங்க. வெளியிலே சுத்தி நிக்காதீங்க, துர்கா கிட்டே சொல்றீங்க. சரிண்ணா. भाई साहब किसको बोल रहा है. लाइक you did everything. டேய் யாரா போட்டா? அவன் பையனை போட நம்ம பசங்களை அனுப்பிச்சோம். போனவனுங்களையும் காணும். அவன் பையனும் செத்து போயிருக்கான். துறையும் மொத்தமா முடிச்சு விட்டுருக்கானுங்க. என்னடா நடக்குது? கண்டுபிடிச்சாகணும்டா, கண்டுபிடிச்சாகணும். துறை வேற இப்ப இல்ல. தொழில மொத்தமா கையில தூக்கணும். ஒரு புது பிசினஸ் चाहिए. துறையை முடிச்சிருக்கானுங்க. அவனுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். விசாரிங்கடா, விசாரிங்க. நவம்பர் மாசம் 7ஆம் தேதி நல்ல நாள். உங்க 2 பேர் குடும்பத்துக்கு சம்மதம்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் தான்மா. நான் பேங்க்ல இருக்கிற மொத்த காசும் தங்கச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், கடையும் தங்கச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அது போக ஒரு 5 ரூபா தேவைப்படுது. எப்படின்னா புரட்ட போகிறோம்? எப்படியாவது புரட்டுறேன். எப்படியாவது ஏன் நான் புரட்டணும்? துரை நான் போட்டோம் இல்லைண்ணா. அவர் விட்டு போன பிஸ்னஸ்ல அப்படியே கிடக்குதுல, அதை நம்ம டேக் ஓவர் பண்ணி ஏன்னா அந்த லைஃப் நமக்கு வேணாம்டா. பணம் தேவை, அதை நீங்க யாராவது எடுத்துட்டு வர போறீங்களாடா? நீ எடுத்துட்டு வர போறியாடா? டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதாடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. ஏதோ சேல்தான் எல்லாம் பண்ண நினைச்சுன்னு இருக்காங்க. எவ்வளவு நாள் அப்படியே இருக்கும்னு தெரியல. எப்போ யாரு கண்டுபிடிச்சிருவானுன்னு பயந்து பயந்து சாவறேன்டா. துண்ணு அர்த்தம் யாருன்னு எப்படி செஞ்சிருப்பா? ஏய் வேற யாரு? நம்ம சேல் தான். சும்மா பக்காவா ஸ்கெட்ச போட்டு கெத்தா முஸ்டாம் பத்தியா? சும்மா இல்ல 25 வருஷம் பக. யாரோ முகம் தெரியாத ஆளுங்க எல்லாம் வந்தாங்க. தரா நம்ம புள்ள யார் போட்டதுன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ பாத்துக்கோ. துரன் புள்ளைய போட்டது முத்துவேல் தான். துரன்ட்ட நீங்க தான் சொன்னீங்கன்னு அவர் கூப்பிட்டு கேட்டா நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழி இல்ல. வேற யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்க. ராயா இப்ப கூட போலீஸ்ல கொண்டு போய் கேட்டாங்க. நான் சொல்ல நான் துறையோட பொண்டாட்டி உறவுகாரங்களாம் விழுப்புரம் பக்கமாக போயிட்டாங்கண்ணா. அவங்கள கண்டுபிடிச்சி விசாரிச்சதில் அவங்களுக்கு எதுவும் தெரிலண்ணா. அவங்கள முதலே சேஃப்டி பண்ணிட்டாங்க போல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நம்ம போடுறதுக்கு மேலே எவனோ ஒருத்தன் துரண புள்ளையே போட்டான். அதுல இருந்தா இது ஆரம்பிச்சிருக்குது. அண்ணா கண்டுபிடிச்சிட்டேனா? इनको पता लग गया. Oh my God! Now what is going to happen?
ஹலோ காத்தவரேனா? ஹலோ ஏய் கட் பண்ணாத. உனக்கு சேதனை தெரியுமா? காலைல வந்து பார்க்க சொன்னாரு. நீயா வந்து பார்க்கறியா இல்லை நாங்கள் வந்து போட்டு போட்டா? Oh shit. BGM बहुत ही खतरनाक है इस मूवी का. सब देखते हैं इसको बिकॉज सबको पता है. आई थिंक इसको पता है तो इसके लोगों को ही पता होगा. What is that? வர சொன்னீங்களா? நீயாடா போட்ட? நான் இல்ல நீயா போட்ட? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. ஆமா ஆமா ஆமா, உனக்கு புரியாது. எப்படா போட்ட? நான் எது டேய் தோரே, நீ தானே போட்ட? நான் என் பேர் காத்தவராயன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நான் அஞ்சனாபுரத்தில் ஒரு பாஸ்போர்ட் கடை வச்சு நடத்தி நிற்கிறேன். நீங்கள் தப்பாக நாளை இட்டான்ட்டீங்கண்ணா. தனியா போய் போட்டியா இல்லை குரூப்பாக சேர்ந்து போட்டிங்களாடா? நான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு He is still not accepting that he did நீ என்ன பண்ண? all that. என்னாண்ட வந்து சேர்ந்துரு. நான் நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லைண்ணா. என்ன தோரையை நீங்கள் போட்டிருக்க, உன்னை எப்படி அப்படி விட்டு வைக்க முடியும்? நான் உங்களுக்கு எந்த யூஸாகவும் இருக்க மாட்டேண்ணா. வானாண்ணா. நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், என் முன்னாடி உட்கார வச்சிருக்கேன், என்கிட்ட வேலை செய்யன்னு கேட்குறேன்றதுனால நான் உன்னை கெஞ்சிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். என்னாண்ட வேலை செய்யணும் நான் உனக்கு சொல்றேன். புரியுதா உனக்கு? நான் துரனை நான் போடலண்ணா. ஆமாப்பா, நீ போடலன்னே வச்சு. அப்படியே துரனை நான் போட்டது நானா இருந்தா அவரை போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளோ நேரம் ஆகும்? Oh my God. जिस टोन में वो बोल रहा है ना, इसको पता लग गया होगा. ஆனால் நான் போடலண்ணா. Yeah. நான் கிளம்புறேன். ऐसा लगा कि उसको धमकी दे के गया. पता नहीं क्या था. நோ என்ன இவ்வளோ நக்கலாக பேசிட்டு போகிறான், போடுறதை விட்டு பேசுனுக்கிற? டேய், அவன் பார்க்கறான்டா, சும்மா பார்க்கறான். ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டேன். அவன் தான் போடவே இல்லைன்னு சொல்கிறானே. ஒருவேளை அவன் சொல்கிறது உண்மையோ என்னவோ. ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? इसको पता लग गया. ஒன்று அவன் நம்மளோட இருக்கணும், இல்லை இருக்கவே கூடாது. Oh my God. தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் வேற ரெடி பண்ணணும்லப்பா. 2 வட்டியே ஓகேக்கா. சரிப்பா, அமௌண்ட் பெருசா இருக்குது, நாளைக்கு சாயங்காலம் வந்து வாங்கிக்க. ओके, तो इसके भाई लोग इसके ऊपर नजर रख रहे हैं, क्या कर रहे हैं क्या இந்த नहीं. கல்யாணம் தேவைதானா? விட்டுறலாமே, காசு பிரச்சனை வேற. நம்ம 4 பேரும் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாகவே மாறுவோம். இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தருது சொல்லு? அப்படியே வந்தோம், 4 பேராக இருந்தோம், வேலைக்கு போனோம், துட்டு பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோன்னு இருந்தா லைஃப் ஆயிடுமா? சும்மா என்ன பேசினே இருக்காத. நான் உன்னாண்ட ஒன்று கேட்கவா? என்ன? நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? முடி வளர்த்துக்கிறது தானே? हाँ, क्योंकि मेरा ये न्यू स्टाइल है. ஸ்டைலு हाँ देखा, நல்லா இருக்குது.
துர்கா ஆ இந்த பாட்டு ஒன்று பாடுவல்ல, பாடு. போனா பாடுங்கிறல்ல. சரி. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் Wow, so கை sweet. காட்டுமானே, தாலாட்டும் வானகத்தில் पालू। सो गाइज ये था आज का सीन एंड आपको यहाँ देखने को मिलेगा कि किस तरह से तीन भाई मारपीट करने के बाद पूरा इनोसेंट बन के बाहर निकलते हैं घर से। एंड यहाँ जो बड़ा भाई है मतलब धनुष का जो कैरेक्टर है बहुत ही मास टाइप का कैरेक्टर प्ले किए हैं। एंड वो जाते हैं जय सूर्या सर के पास एंड वो जितना बार भी पूछता है कि तूने मारा है दुराई को, बट ही इज़ नॉट एक्सेप्टिंग। बट एंड में जिस तरह से वो बोल के गए कि नहीं मैंने नहीं मारा है एंड जिस टोन से बोल रहे थे इट सीम्स लाइक कि वो उनको धमकी दे के गए। एंड लेट्स सी क्या आगे होगा, बिकॉज अभी तो ये सोच रहा है कि रायन को रास्ते से हटाएगा अगर गैंग में ज्वाइन नहीं किया तो। अभी सिचुएशन बहुत ज़्यादा खतरनाक हो चुका है एंड क्या कुछ होगा कहानी में ये देखना बहुत ज़्यादा इंटरेस्टिंग होगा। So guys, I hope you like this video and if you're here for the first time, don't forget to like and subscribe my channel। फिर मुलाकात होगी और इस रिएक्शन वीडियो के साथ, तब तक बाय बाय।